சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் வார்மர் இயந்திரம் தீப்பிடித்து ஆண் குழந்தை தீக்காயமடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது தீக்காயமடைந்த அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த சில நிமிடங்களிலேயே வார்மர் மிஷினில் வைக்கப்பட்ட ஆண் குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை புரசைவாக்கம் கரியப்பா தெருவில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் பெரம்பூரை சேர்ந்த தனலட்சுமி என்ற பெண்ணுக்கு நேற்று பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரது கணவர் ஆனந்தபாபு என்பவர் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய கரியப்பா தெருவில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். சரியாக 9:30 மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட தனலட்சுமிக்கு 12:38 மணி அளவில் சிசேரியன் மூலமாக ஆண் குழந்தையானது பிறக்கப்பட்டது. உடனடியாக அந்த குழந்தை உடல் சூட்டை ஒரு சீரான நிலையில் வைப்பதற்காக அந்த மருத்துவமனையில் இருந்த வார்மர் மிஷினில் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் வைத்திருக்கிறார்கள். வைத்த 10 நிமிடத்திலேயே அந்த வார்மர் மிஷினில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளே இருந்த குழந்தையின் உடல் தீயில் கருகியிருக்கிறது. இதனை அறிந்து உடனடியாக அந்த மிஷினில் இருந்து குழந்தையை மீட்ட மருத்துவ குழுவினர் உடனடியாக குழந்தையை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தற்போது அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது சரியாக நேற்று காலை 12:38 மணி அளவில் சிசேரியன் மூலமாக ஆண் குழந்தை பிறந்ததாகவும் பிறந்த சில நிமிடங்களில் குழந்தையை வார்மர் மிஷினில் வைத்ததாகவும் இருந்த போதிலுமே மருத்துவர் மற்றும் மருத்துவ குழுவினர் உடனடியே இருந்து கண்காணித்து வந்ததாகவும் மிஷினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் அதே போன்று மருத்துவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.